ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேக்குறேன். I'm not against you people. உங்க பொண்ணை இப்படி அலோ பண்ணுவீங்களா? சண்டை வரும் சார். அப்புறம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல சண்டை வராம எப்படி? அப்படிதானே அவன் கேட்பான். அந்த குற்றச்சாட்டு உங்கள் மீது. நீங்க ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக நீங்க அதை வச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். லிவிங் டுகெதரில் இருப்பவர்கள், அதை ஆதரிப்பவர்கள், இது தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னொரு சூப்பர் சீனரி. லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும்? புரிதலுக்கான முன்னுரை. தினேஷும் இந்த பொண்ணும் புரிதலுக்கான முன்னுரையோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? உடல் தேவைக்கான புரிதல். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சொன்னாரு. இருங்க வரேன். உடல் தேவைக்கான புரிதல்னு சொன்னாரு. உடல் தேவைக்கான புரிதல். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? ஃபிசிக்கலா அவங்க நமக்கு வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்க, கம்ப்ளீட்டபுளா இருக்காங்கன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. அந்த இடத்துல வந்து பிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அவசியமா இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? சேர்ந்து வாழ்ற தொடர்பு, சேர்ந்து வாழ தொடர்பா ரிலேஷன்ஷிப். எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? நீங்க எந்திரிக்கல ஒரு நிமிஷம். ஓகே. லூசுடா, லூசு இல்லடா, மென்டல். கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 மனங்கள் ஒன்று சேர்ந்த. ஓகே, ஒரு எஸ்ஸே எழுதுங்க. டுகெதருக்கு நீங்கள் மனதில் வைத்திருக்கும் பேர் என்ன? மோசமான உறவுகள். மோசமான உறவுகள். கள்ளக்காதல், கள்ளக்காதல், காம திருமணம், காம திருமணம், திருமண ஒத்திகை, திருமண ஒத்தி. அடங்கொம்மால. முதிர்ந்த உறவு. முதிர்ந்த உறவா? பேப்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? சோ பண்ற நானே இவ்வளவு எழுதுனது இல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அங்கீகாரம், ரெஸ்பான்சிபிலிட்டி, மெச்சூரிட்டி லெவல், லிவ் இன், எபிக். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். கமிட்மெண்ட், காமன் சஃபர் மோஸ்ட், பேபி ஃபார்ம், மை காட். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? பேட் பிணைப்பு, ஃப்ரெண்ட்ஷிப், பிடிஓவா, பின்பக்கம் திருப்புகவா? ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. ரகசியமா வாழ்றவங்க. ஆனா நம்ம சொல்ல கொஞ்சம் பாதி மலையாள பட டைட்டில் மாதிரியே இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதானே ஒளிந்து வாழ்வது. ஏன் பாஸ் நான் வந்து உட்கார்ந்து ஒளிஞ்சு வாழ்றேன். உள்ள வந்துட்டங்கறதுனால வாய் கூசாம கேக்குறியா? எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியவானா? ஒரு பாயிண்ட்ல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே கல்யாணம். அதானே உலக வழக்கம். பாட்டில் வந்து கம்பெனி தேவை, எல்லாமே தேவை. அதுக்கு எனக்கு கல்யாணம் தான் பண்ணுமா? எனக்கு அப்படி ஒரு நீட் இல்லையே. சாவு சாவும்ல. You are living together. Oh, okay. You are living together. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? Why? எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? சரி. சோ ரெண்டு பேருமே வீட்டோட வெளியே வந்து செப்பரேட்டா இருந்தோம். ரெண்டு பேரும் செப்பரேட்டா இருந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா இருக்க வேண்டியதானே? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீ ஸ்டார்ட் பண்ணனும், லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் கல்யாணத்து மேல நமக்கு அந்த ஒபினியன் வந்துச்சுனா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ, நீ அப்படி வரியா? அதனால எங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாம ஓகே போலாம், மேரேஜ் வந்து பொறுமையா பாத்துக்கலாம். எதுக்கு லாக் ஆகி? உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமண்ணா குட்டிச்சோரா நாசமத்து போ. இப்போ உங்க அம்மா அப்பாவுடைய வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? கணவன் மனைவி வாழ்க்கைக்கும் உங்களுடைய லிவிங் டுகெதர் வாழ்க்கைக்குமான வித்தியாசம் என்ன? சொல்றேன். மக்களுக்காக சொல்றேன். எங்க அப்பாவோட வாழ்க்கை ஒரு ஃபோர்ஸ்ட் வாழ்க்கை மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல. இப்போ நான் இவங்க தான் இருக்கணும். ஹியர் இட்ஸ் நாட் லைக் அவங்க கூட இருந்தே அவனும் சாய்ஸ் இல்ல. என்ன சொல்றீங்க? பார்த்தோனே பிடிச்சது சார். பிடிச்சது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், பேசிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. புரிஞ்சதா? காலேஜ் போயிட்டு சரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் போச்சு. முளைச்சு 3 இலை உடல அதுக்குள்ள உனக்கு ஒரு லவ். ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து தங்கலாம்னு முடிவு எடுத்தீங்க? சேர்ந்து வாழணும் சார், அப்பதான் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. காலேஜ் படிச்சிட்டு நான் காலேஜ் படிச்சிருக்கேன். ஓகே. உங்க வீட்டுக்கு தெரியுமா இது? வீட்ல தெரியும் சார். அட பாவி. வீட்ல தெரியும் சார். அம்மா பின்னாடி. ஓகே. பின்னால ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. எப்படி சொன்னாரு? இந்த அந்த சீனே எனக்கு புரியல. அம்மா நானும் ஒரு பொண்ணும் வாழ்ந்துட்டு. அப்படி கேளு. மம்மி உங்ககிட்ட எதையுமே நான் மறைக்கிறது இல்ல, உங்ககிட்ட சொல்றேன். மனசு கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தா போதும், பிரியாம இருங்க. குடுப்பா இது. எலக்ட்ரிக் சுடுகாடு. லிவிங் இருக்காங்க. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேக்குறேன். I'm not against you people. உங்க பொண்ணை இப்படி அலோ பண்ணுவீங்களா? மாட்னாடா மானஸ்த. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லைங்க சார். நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோ பண்ண மாட்டீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க மாதிரி நீங்க அலோ பண்ணுவீங்களா? நிச்சயமா மாட்டேன். நிச்சயமா மாட்டேன் சார். நிச்சயமா மாட்டீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அது நல்லா இருக்காதே சார். நம்ம அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க இல்லையா? என்ன பதில் சொல்லுவீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நான் பண்ணிக்காமே இருக்க மாட்டாங்க. நான் பண்ணிக்காமலே இருக்க மாட்டாங்க. அதான் ஒரே ரூம்ல தானே இருக்காங்க. இருக்கட்டும், இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்களா? திருத்த முடியாது. உங்களை திருத்தவே முடியாது. உங்க பையன் என்ன பண்றான்? செகண்ட் இயர் படிக்கிறான். வேலைக்கு கூட போல. பொண்ணோட செலவுக்கே நீங்க தான் பணம் கொடுக்குறீங்க. ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் வருது. செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வாட் வில் யூ டு?
அமைச்சர் இந்த முறை மாட்டுவான் செட் ஆகலாம் நாங்கள் பிரிஞ்சு தான் சார் வேற பொண்ணு பார்ப்போம் சார். வேற பொண்ணு அந்த பொண்ணை விட்டுருவீங்க. ஆமாம் சார். ரைட்டு தானே? அட பாவி, பையனே சொல்றா நான் வேற பொண்ணை பார்ப்பேன் அப்படிங்கிற, அது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். அப்ப அந்த பிள்ளை என்னவா? இது ஒரு மருமவ, இது ஒரு மருமவ. இது சரியா தப்பா? தப்பா. தப்பா. ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து பக்காவா நீ 6 அடி உயரம், பெட்டில் படுக்கும்போது 2 முறை புரள்வாய், காலை தூக்கி மேலே போட்டா பிடிக்காது, பாத்ரூம்ல நீ குளிக்கும் போது யாரும் தட்டக்கூடாது. இத உங்களுக்கு 4 வருஷம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கல்யாணத்துக்கு போன பிறகு உங்களுக்கு சண்டை வராதா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. சண்டை வரும் அப்புறம் என்ன கரும சண்டை வராம எப்படி? அப்படிதானே அவன் கேட்பான். அந்த ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அதுக்கு போகணும், எனக்கு மேரேஜ்க்கு போகணுன்றது ஒரு கம்பல்ஷன் அப்ப இல்ல. மேரேஜே பண்ணாதீங்க. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? பண்ணணும்னு இல்ல, வேணும்னா பண்ணிப்போம், இல்லனா இதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான். நான் 80 வயசு வாழ்ந்த பிறகு ஒரு மனுஷனை முழுசா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதா அந்த வாழ்வின் யதார்த்தம். ஓகேயா? அந்த பொண்ணு பேரு அது வேணாம். அப்புறம் அப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரகசியம் தான். சாம்பார் அப்ப எனக்கு ஒரு பொண்ணு நிச்சயமா இருக்கு, கல்யாணம் பண்ண போறீங்க, அந்த பொண்ணு பேரை கேட்டா நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. அப்புறம் இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்றாங்க, இதுக்கு இடைப்பட்ட காலத்துல they just want to have some sexual relationship, அதுக்கு இவங்க வச்சுக்கிற ஒரு நேம் லிவிங் டுகெதர். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இட்ஸ் ஃபார் செக்ஸ் அப்படிங்கிறாங்க, லவ்வுக்கும் மேரேஜுக்கு நடுவுல. இது ஒரு நல்ல கேள்வி சார். அது இட்ஸ் ஃபார் செக்ஸ் இல்லை, ஆனால் இட் ஹேப்பன்ஸ். அதை வந்து தவிர்க்க முடியாது. என்னாச்சு? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஒத்துக்கிறேன். தப்பான குற்றச்சாட்டு உங்கள் மீது. நீங்க ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக நீங்க அதை வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம். அழகா கூட இருக்கலாங்க, நான் இல்லன்னு சொல்லல. அடிக்கிற முதல் சூறக்காத்துக்கு அது பிச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் பெயில் அவுட் ஆகி வெளியில போயிடணும். எக்ஸிட் ஆப்ஷன் ரொம்ப ஈஸி இல்லையா? டெஃபினெட்லி. பிணைச்சு இருக்கிறதுக்கு லவ் இருந்தா மட்டும் போதும்னு நாங்க நம்புறோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னு. உங்களுக்கு மேரேஜ்ல கமிட்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு லிவிங் டுகெதர் கமிட்மெண்ட் இருக்கு. ஏன் எனக்கு கமிட்மெண்ட் இல்ல? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். குழந்தை வந்து கண்டிப்பா அவசியம் தான். ரைட், அப்படியே அதை பெத்துக்கிறது இல்ல. அதை பெத்துக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் தான். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் குழந்தையை உருவாகி கருவுல வளர்ப்பீங்களா இல்லனா அபார்ட் பண்ணுவீங்க? சாரி, எனக்கு தெரியாது. ஏன்னா abortion is அவங்கவங்க முடிவு. It's up to each individual. இதற்கு இது பதில் இல்லையே. வந்து இந்த உறவுல வந்து உடல் ரீதியா பாதிக்கப்படுறான். அபார்ஷன், குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் பெண்ணுக்கு இருக்கு. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. ஏதாவது இன்சிடென்ட் ஆனாதானே உடல் ரீதியா பெண்களுக்கு பிரச்சனை. ஸ்மார்ட்டா இருங்க, புத்தி யூஸ் பண்ணுங்க. மர்க்கா சொல்லு. ப்ளீஸ் ஸ்மார்ட்டா இருங்க, புத்தி யூஸ் பண்ணுங்க. மரமடிக்கு போது புரிஞ்சுதா? யூஸ் யுவர் ஹெட், ஸ்மார்ட்டா இருங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உடல் ரீதியா நீங்க அபார்ஷன் உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமண்ணா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க சார், ஏ இது மாதிரி என்னோட ரிலேட்டிவ் யாரும் இருந்தானா அவனை அடிச்சிடுவேன். சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அடிப்போம், அடிச்சு அவனை வந்து இது மாதிரிலாம் பண்றது சமூக விரோதம். ஒரு 60 வருஷம் வந்து நம்ம 2 பேரும் தான் வாழ போறோம். 6 மாசம் ட்ரையல் பாத்துக்கிறது உங்களுக்கு பெட்டரா இருக்கு. வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாலையன்னு? நீங்க மேரிடா? நான் மேரிட். அது என்ன, இந்த நாட்டுல புரட்சி பேசுற யாருமே அதை செய்யாத ஆளாவே இருக்கீங்க.